மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 3ல் இருக்கக்கூடிய பேசும் ஓவியங்கள். அது என்ன பேசும் ஓவியங்கள்? ஓவியங்கள் பேசுமா? பார்க்கலாமா? பாடத்திட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஆயக்கலைகள் 64ல் ஒன்று தான் ஓவியக்கலை. காண்போரின் கண்ணையும் கருத்தையும் கவர்த்திழுக்கும். கரெக்டு தான். பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஓவியத்திற்கு அந்த ஆற்றல் உண்டு. ஒரு கருத்தை பேச்சாலும் எழுத்தாலும் வெளிப்படுவதை காட்டிலும் ஒரு ஓவியத்தால் சொன்னோன்னா அது ரொம்ப நுட்பமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் புரியும். அதனால தான் ஓவியத்தை நுண்கலைகளுள் முதன்மையாக ஒன்றாக வச்சுருக்காங்க. அந்த ஓவியக்கலையை பற்றி பார்க்கலாமா? இது ஒரு நாடகமாக சொல்லியிருக்காங்கப்பா. ஒரு விடுமுறை நாளன்று கண்ணனும் மணியும் அரசு பொருட்காட்சி கூடத்திற்கு செல்கின்றனர். ஒவ்வொரு அரங்காக கண்டு கழித்தவாறு சென்று இறுதியில் பள்ளிக்கூடத்தை அடைகின்றனர். ஸ்கூலில் எக்ஸிபிஷன் கூட்டின்னு போயிருக்காங்கப்பா. விடுமுறை அன்னைக்கு போயிருக்காங்க. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அவங்க என்னெல்லாம் அவங்க கான்வர்சேஷன் பேசிகிட்டு இருக்காங்க, என்னெல்லாம் பிக்சர்ஸ் பார்க்குறாங்க, அதுதான். கண்ணா, அந்த அறிவிப்பு பலகையை பாரு. அறிவிப்பு பலகை என்ன எழுதியிருக்கு? ஓவியங்களை தொடாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓவியங்களுக்கு கீழே உள்ள பொத்தானை அழுத்தினால் ஓவியங்களுள் உங்களுடன் பேசும். எவ்வளோ சூப்பரான விஷயம் பார்த்தீங்களா? பிக்சர்ஸ் நம்ம கூட பேசுமா? அந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன் செட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்ல, செம்ம. ஓகே, பார்க்கலாமா? கண்ணன் சொல்கிறான், மணி, இங்கு குகை போன்ற வடிவமைக்கப்பட்ட பாறையில் அழகான ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. அந்த பொத்தானை எழுத்து. குகை ஓவியம் என்ன பேசுதுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறான். குகை மாதிரி இருக்கான், அதுக்குள்ளே போனால் அது நிறைய வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஸோ குகை ஓவியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? நான் தான் குகை ஓவியம் பேசுகிறேன். பழங்கால மனிதர்கள் குகைகளில் தான் வாழ்ந்து வந்தனர். அங்குதான் அவர்கள் முதலில் ஓவியங்களை வரைய தொடங்கினார்கள். செய்திகளை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காக எங்களை வரைந்தனர். வேட்டைக்கு செல்லுதல், நடனமாடுதல், போர் செய்தல் போன்ற காட்சிகள் வரையப்பட்டன. நாங்கள் பெரும்பாலும் கோட்டோவியமாக இருப்போம். மண் மற்றும் கல் துகள்களை கொண்டு எங்களுக்கு வண்ணம் தீட்டினர். எங்களை உற்று நோக்கினால் பழந்தமிழரின் வாழ்க்கை முறைகளை அறிந்து கொள்ளலாம். குகை ஓவியம் சொல்லுது, இதுதான் பழங்காலத்து மனுஷங்க. அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க. அந்த மண் துகள்கள்லாம் வச்சு அப்போல்லாம் பெயிண்டிங்லாம் கிடையாது, அதை வச்சு பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. கோடு மாதிரி தான் வரைஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப பெருசாலாம் வரைகிறதுக்கு தெரியாது, கோடு மாதிரிலாம் வரைஞ்சிருப்பாங்க. சரிங்களா? அதை வச்சு அந்த குகை ஓவியத்தை நம்ம சொல்லலாம் அப்படின்னு குகை ஓவியம் பேசுது. ஓகேவா? அடுத்தது கண்ணா, இதோ இங்குள்ள சுவர் ஓவியத்தில் பொத்தானை அழுத்து. ஸோ சுவர் ஓவியம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அந்த பட்டனை அழுத்து. சுவர் ஓவியம் பேசுது. மனிதர்கள் வீடு கட்டி வாழ தொடங்கிய காலம் முதல் சுவர் ஓவியங்களாகிய எங்களை வரைந்து வருகின்றனர். அரண்மனைகள், மண்டபங்கள், கோவில்கள் போன்றவற்றின் சுவர்களிலும் மேற்கூரைகளிலும் எங்களை காண முடியும். சித்தன்ன வாசல் என்னும் ஊரில் எங்களை பார்த்திருப்பீர்கள். எங்களை எவ்வாறு வரைந்தனர் தெரியுமா? முதலில் ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர். சுவர் ஈரப்பதமாக இருக்கும் போதே எங்களை வரைவர். சுவர் உலர்ந்த பிறகு எங்களை வரைவதும் உண்டு. தஞ்சை பெரிய கோவிலில் சுவர் ஓவியங்களான எங்களை ஏராளமாக காண முடியும். கருவறை சுற்றி சுவரிலும் மண்டபங்களின் சுவர்களிலும் நாங்கள் அழகாக காட்சியளிக்கின்றோம். நாயன்மார்களில் ஒருவரான சுந்தரரின் வாழ்க்கை நிகழ்வுகளாக நாங்கள் வரையப்பட்டிருக்கிறோம். ஸோ மதுரையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய சூப்பராக இதனால நிறைய அழகாக வரைஞ்சிருப்பாங்க. தஞ்சை பெரிய கோவிலில் ரொம்ப அழகாக நிறைய வரைஞ்சிருப்பாங்க. சுவர் கோவில்னால் சுண்ணாம்பு கலந்து சுவத்தில் அடிச்சுட்டு அந்த ஈரப்பதத்திலே வரைஞ்சிருவாங்களாம். காஞ்சும் அதை வரைவாங்களாம். ஒருத்தரோட வாழ்க்கை வரலாறையே இதை செய்ய முடியும். தஞ்சை பெரிய கோவில் சுற்றி சுவர் ஓவியங்கள் நிறைய இருக்குது, இன்னும் அழியாமல் பத்திரமா. டைம் கிடச்சிதுன்னா அங்கே போய் பாருங்கள். அது மட்டும் இல்லை, நாயன்மார்களில் உள்ள சுந்தரரோட வாழ்க்கையை அங்கே அழகாக செதுக்கி வச்சுருக்காங்களாம், சூப்பராக. சரி, அடுத்தது கண்ணாவா, அதுவும் அங்குள்ள துணி ஓவியத்தை பார்ப்போம். அது என்ன துணி ஓவியம்?
பார்க்கலாமா? துணிகளில் ஓவியங்கள் வரையும் முறை பழங்காலம் முதலிலே வழக்கத்தில் வந்துள்ளது. ஓவியம் வரைய பயன்படும் துணியை எழினி, திரைச்சீலை, இந்த பப்பட்சோளெல்லாம் பார்ப்பீங்கல்லப்பா, அது கிழி, படாம் என பல பெயர்களில் கூப்பிடுவாங்க. சரியா? சீவக சிந்தாமணி காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சி காட்சியை சீவகன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளதா. அதாவது அவள் பயப்படுறதா அப்படியே துணியில் வரைஞ்சிருக்காங்க. தற்காலத்தில் எங்களை களம்பாரி ஓவியங்கள் என்னும் பெயரில் தமிழகத்தில் ஆந்திராவிலும் ஓவியர்கள் வரைந்து வருகின்றனர். நிறைய இப்போவும் வரைஞ்சிட்ருக்காங்க. புனையா ஓவியங்கள் பற்றி நம் இலக்கியங்களில் கூறும் கருத்துக்கள். புனையா ஓவியம் கடுப்ப புனையில் நடுநல்வாடையில் சொல்லியிருக்காங்க. புனையா ஓவியம் புறம் போந்தன்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது மணி வா, அந்த ஓலைச்சுவடி ஓவியத்தை பார்ப்போம். ஓலைச்சுவடி தான் நம்ம பார்த்துருக்கோம், திருவள்ளுவர் கையில் வச்சுட்டு இருப்பார்ல. சரி, அதில் கூட ஓவியம் வரைஞ்சி வச்சுருக்காங்களாம். என்ன ஓவியம்னு பார்க்கலாமா? ஓலைச்சுவடிகள் மீது எழுத்தாணி வச்சு தானே அதில் எழுதுவாங்க. அந்த மாதிரி எழுத்தாணி கொண்டு கோட்டோவியமாகவும் வண்ணப்பூச்சி ஓவியமாகவும் எங்களை வரைவார்கள். இவற்றுள் பெரும்பாலும் இதிகாசம், புராண காட்சி இதெல்லாம் நம்ம அதில் வரைஞ்சிருக்காங்க. இங்கே கூட உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. தற்காலத்தில் எங்களை இப்போ ஓலைச்சுவடியை நம்ம யூஸ் பண்ணுறதே கிடையாது. தஞ்சாவூர் சரஸ்வதி நூலகத்தில் சென்றால் எங்களை பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில்னால் பெரிய கோயில் தான், சூப்பராக கட்டியிருக்காங்க. எல்லா விஷயமும் அதில் அடங்கியிருக்குல்ல. அடுத்தது, தாள்களில் ஓவியம் வரையும் போதே நாம் அழிப்பான்களை கொண்டு பலமுறை அழித்து வரைகிறோம். ஒரு முறை எழுத்தாணியால் கீறி விட்டால் திருத்த முடியாது. ஓலைச்சுவடிகளில் நாம் முன்னோர் ஓவியம் வரைந்துள்ளனர். அவர்களின் திறமையை எண்ணி நம்ம இப்போ பேப்பரில் வரையும் போதே நம்ம என்ன பண்ணுறோம்? அழிச்சு வரைகிறோம். எழுத்தாணியில் ஒரு தடவை செதுக்கிட்டு அவளை திருப்பி ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? அதை எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். எப்படி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க அப்படின்னு சொல்கிறார். சரி வா, செப்பேட்டு ஓவியம் என்ன சொல்லுதுன்னு கேட்போம். போப்போ அதில் உள்ள பட்டனை அழுத்து அப்படின்னு சொல்கிறான். செப்பேட்டு ஓவியம்னா முற்காலத்தில் மன்னர்கள் ஆணைகளையும் அரசு ஆவணங்களையும் செப்பேட்டில் பொறிப்பது வழக்கம். அதை போல உளி கொண்டு வரைகோடுகளாக எங்களையும் வரைந்தனர். பொதுவாக நீர்நிலைகள், செடிகள், பறவைகள், விலங்குகள், குறியீடுகள் அப்படின்றது தான் இதில் இருக்கும் செப்பேட்டு ஓவியத்தில். ஓகேங்களா? அடுத்தது, அது மட்டும் இல்லை, ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. ஓவியங்களை குறித்து அறிஞ்சவங்க அறியாதவங்க எல்லாமே அதை பரிபாடலில் இடம்பெற்றிருக்கு. பல எழுத்திலை மண்டபம் துண்ணுணர் சுட்டு அறிவுறுத்தவும் அப்படின்னு பரிபாடலில் சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, அங்கே சில புதுமையான ஓவியம்லாம் இருக்கே, வாவா அங்கே போய் பார்க்கலாம். அந்த ஓவியங்களாக சென்று குறிப்பிட்டுறதே. இவை யார், அந்த ஓவியங்கள்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கப்பா, எவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்கு. தந்த ஓவியமா, யானையோட தந்தத்தில் ஓவியம் வரைஞ்சிருக்காங்க பாருங்களேன். நாங்கள் யானை தந்தைகளின் மீது வரையப்பட்ட ஓவியங்களில் வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர்வண்ணங்களை பயன்படுத்தி அழகான ஓவியம் வரைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அடுத்தது, அங்கே உள்ள கண்ணாடியில் ஓவியத்தில் பாரு, அந்த கண்ணாடி ஓவியத்தில் பொத்தான அழுத்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். கண்ணாடிகள் முகம் பார்க்க மட்டும் இல்லை, கிளாஸ் பெயிண்டிங் பார்த்துருக்கீங்களாமா? அதுதான், இயற்கை காட்சியெல்லாம் அழகாக வரையலாம் அதில். சரிங்களா? அடுத்தது என்ன? 20ஆம் நூற்றாண்டின் ஓவியங்கள் இன்னும் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். என்னன்னு பார்க்கலாமா? தாள் ஓவியம், அதுதான் 20ஆம் நூற்றாண்டோட ஓவியம். தாள் ஓவியம் பார்க்கலாமா? தற்காலத்தில் நிறைய ஓவியம் இருக்குது. அது சொல்லுது கோட் ஓவியம், வண்ண ஓவியம், நவீன ஓவியம் எல்லாமே. கம்ப்யூட்டரில் கூட இப்போ நிறைய வரைய ஆரம்பிச்சிட்டோம். கரிக்கோல், நீர் வண்ணம், சாக்பீஸ் வச்சு வரைகிறோம், இப்போ வாட்டர் பெயிண்டிங் அடிக்கிறோம். அந்த மாதிரியெல்லாம் 20th செஞ்சுரிக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்தது, அரசியல் கருத்துக்களை எளிமையாக விளக்குவதற்கு நாங்கள் பயன்படுகிறோம் கருத்துப்பட ஓவியம். சரிங்களா? அடுத்தது அதுதான் நவீன ஓவியம். நவீன ஓவியம்ன்றது நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணக்கூடிய ஓவியம்.
இதில் நம்ம என்ன பார்த்தீங்களா, இப்போ எல்லாமே நம்மளே ஒரு பிக்சர் உருவாக்கி அதையே வந்து நம்ம பேச வச்சு எழுத வச்சு எல்லாமே பண்ணுறோம். கோடுகளாகவும் கிற்கல்களாகவும் நாங்கள் வரையப்படுகிறோம் பல பல இதில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கண்காட்சியின் மூலம் பல வகையான ஓவியங்கள் எல்லாம் பார்த்தோம். நவீன ஓவியம் பார்த்தோம், கருத்துப்பட ஓவியம் பார்த்தோம், தாள் ஓவியம் பார்த்தோம், கண்ணாடி ஓவியம் பார்த்தோம், தந்த ஓவியம் பார்த்தோம், செப்பேட்டு ஓவியம், ஓலைச்சுவடி ஓவியம், துணி ஓவியம், சுவர் ஓவியம், குகை ஓவியம் ஓவியம்ன்ற பல ஓவியங்கள் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது எல்லாமே பேசுதான் ஓவியங்கள்லாம். அந்த பொத்தான அழுத்தனோட இப்போ அது மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளும் முடிஞ்சதுன்னா நம்மளும் ஒரு பொருட்காட்சி வைக்கும் போது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணலாம். தமிழில் ஞாபகப்படுத்துங்க சரியா? ஒரு ஓவியம் பேசுகிற மாதிரி அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். சரியா? நன்றிம்மா.